Hello students, important 2 mark and 3 mark. That is நம்ம இப்போ 4th lesson வந்துட்டோம். ஸோ இந்த 4th lesson நம்மளுக்கு ஆக்சுவலாக 4th lesson வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த லெசன்லேருந்தே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறைய இருக்குது. அதனால் வந்து 4th லெசனில் இருக்கிற மேக்ஸிமம் எல்லா ப்ராப்ளம்ஸுமே நம்ம கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். 1-2 ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் மிஸ் ஆகும். அது முக்கியம் இல்லையான்னு கேட்டால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போகலாம். ரைட், இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 3 மீட்டர் ஸ்கொயர் பார்த்து கொண்ட வட்ட ஓகே அதாவது சர்க்குலர் ஆண்டனா வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 மீட்டர் ஸ்கொயர். இன்ஸ்டால் தட் எங்கே வச்சுருக்காங்கன்னா மதுரையில் வச்சுருக்காங்களாம். இந்த பிளேன் ஆஃப் த ஆண்டனா இஸ் இன்க்ளைன்டு 47 டிகிரி. அதாவது ஒரு சர்க்குலர் ஆண்டனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சர்க்குலர் ஆண்டனா வந்து சாட்சி வச்சுருக்காங்கன்னா எவ்வளோ சாட்சி வச்சுருக்காங்கன்னா 47 டிகிரி வந்து சாட்சி வச்சுருக்காங்க. சரியா? இந்த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட், எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டில் அது எவ்வளோ தூரம் சாட்சி வச்சுருக்காங்கன்னா 47 டிகிரி சாட்சி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூவும் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. சரியா? இப்போ ஃபைண்ட் அ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த ஆண்டனா. அதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ என்கிட்ட இந்த மாதிரி ஒரு சோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோர்ஸ்லேருந்து எனக்கு ஒரு லைட் வெளில வருதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ நான் இப்படி வச்சுட்டேன்னா என்னோட ஏரியாவை நான் இப்படி வச்சுன்னா இதெல்லாம் உள்ளே போட்டு, சப்போஸ் நான் சாட்சி வச்சேன்னா சாட்சி வச்ச ஆங்கிளில் இருந்து 90 டிகிரி மைனஸ் நான் சாட்சி வச்ச ஆங்கிள் என்ன பண்ணேன், நான் மைனஸ் பண்ணேன். அப்போ தான் எனக்கு அது எவ்வளோ பாஸ் ஆகுது, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ, மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ பாஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ உங்ககிட்ட என்ன கேட்குறாங்க, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான் கேட்குறாங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோடைய ஃபார்முலா என்னது, phi of B is equal to என்னன்னு வரும் நம்மளுக்கு, BA cos theta. கரெக்டா? BA cos theta. இப்போ B உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, அந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னா 4.1 into 10 to the power of -5. சரியா? இன்டூ ஏங்கிறது என்னது, ஏரியா. ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 மீட்டர் ஸ்கொயர். ஸோ நம்ம எதையுமே மாற்ற தேவையில்ல, அது அப்படியே தான் இருக்க போகுது. ஏன்னா அது எஸ்ஐ யூனிட்டில் தானே இருக்குது, மீட்டர் ஸ்கொயர். ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்து இந்த காஸ் தீட்டாவுக்கு தான் நான் இப்போ சொன்னேன் உங்களுக்கு. இந்த காஸ் தீட்டாவை நம்ம எப்படி எழுதணும்னா இந்த மாதிரி இன்க்ளினேஷனாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா 90 சரியா மைனஸ் 40 போகும். ஏன்னா அதை மைனஸ் பண்ணாதான் அது எவ்வளோ தூரத்துக்கு அதனுடைய தீட்டா வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதோடைய தீட்டா வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 43ன்னு வரும் நம்மளுக்கு. சரி, அப்போ 43. அப்போ இந்த இடத்துல நான் என்ன எழுதணும், காஸ் 47 டிகிரி போடக்கூடாது, 43 டிகிரின்னு தான் போடணும். இதுதான் இந்த கொஷினில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். சரியா? அப்போ இதை நான் மல்டிப்ளை பண்ணனா என்ன கிடைக்கும் பாருங்க, 4.1. சரியா? 4.1 வச்சுக்கலாம், இல்லை அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். எப்படி மல்டிப்ளை பண்ணால் 3 1s are 3, 3 4s are 12. அப்போ 12.3 into 10 to the power of -5 into cos 43. இந்த cos 43 டிகிரியெல்லாம் நம்ம லாக் புக்கில் தான் பார்த்து எடுக்கணும். சரியா? அது நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக காட்டுறேன், எப்படி நம்ம லாக் ஷீட்டில் எந்த வேல்யூ எடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தனியாக காட்டுறேன். ஸோ இப்போ லாக் 43 உடைய வேல்யூ, காஸ் 43 உடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.7314. எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், லெசனுடைய ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் லாஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த ரெண்டு வேல்யூ, இந்த 12.3 into 0.7316 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 89. அப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 8.996
இன்டூ 10 to the power of -5 கிடைக்கும். சரியா? அப்போ இதை இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் நான் ஒரு டெசிமல் உள்ள தள்ளுறேன்னு வச்சுக்கோங்க. இட் வில் பிகம் 89.96 இன்டூ 10 to the power of -6. கரெக்டா? அப்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுடைய யூனிட் என்னன்னு சொல்லுவோம், நம்ம வெப்பர்னு சொல்லுவோம். கரெக்டா? WB. சரி, இது வரைக்கும் போட்டாச்சு. இப்போது தனியாக நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 10⁻⁻6 இருக்குல்ல, இந்த 10⁻⁻6 நம்ம என்னன்னு சொல்லுவோம், எப்போதுமே மியூன்னு சொல்லுவோம். கரெக்டா? மைக்ரோ அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல நம்ம சேர்த்து ஃபைனலாக எப்படி சொல்லலாம்னா, phi of B is equal to, that is magnetic flux is equal to 89.96 மைக்ரோ வெபர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காஸ் 43 கரெக்டாக பசங்க போடுறாங்களா, இந்த காஸ் 90 - 47 கரெக்டாக போடுறாங்களாங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஒரு கொஸ்டினாக கூட இருக்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்.